ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு எக் சப்பாத்தி இல்லைன்னா எக் பரோட்டா. ஏன்னா மைதா மாவும் கோதுமாவுமே நம்ம ஆட் பண்ணி செய்யறதுனால சப்பாத்தினா சப்பாத்தி, பரோட்டானா பரோட்டா. சரி, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னா, ஒரு கப்பு கோதுமாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி மைதா மாவும் எடுத்துக்கிடணும். அப்புறம் மாவு முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அடுத்த என்னெல்லாம் ரெடி பண்ணுவோன்னு பார்ப்போமா. அரிசி எடுப்போம். அரிச்சிட்டு பார்ப்போம்ண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கொஞ்சமா உப்பு பொடி போட்டுடும். ஓகே, ரவை, சீனி எல்லாமே லைட்டா போட்டா, அப்புறம் சோடா உப்பு போட்டுட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமா ஆயில், நம்ம எப்பவுமே சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுவோம்ல அந்த பேட்டர்ன்ல இனி ரெடி பண்ணிட வேண்டியது. ரெடி பண்ணிட்டு பார்ப்போம்னா ரெடி இருக்கு. மைதா மாவு ஆட் பண்ணனால இப்படி இருக்கு. ஓகே, இனி அடுத்தால நம்ம எக் சப்பாத்தி தான் சொன்னோம், அதனால 3 எக்கு, 3 முட்டை. முட்டையெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது தகுந்து எடுத்துடலாம். நான் வந்து 3 எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம மாவுலேயே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தால சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம், இல்லைன்னா வத்தல் பொடியை போட்டுற வேண்டியதான். அப்படி இல்லாதவங்க நமக்கு இது போடலாம், கறி மசால் பொடி இருக்குல்ல. அப்புறம் நான் வந்து பூண்டு பொடி இருக்கனால பூண்டை போட்டிருக்கேன், இல்லைன்னா பூண்டை நம்ம அரைச்சி போட்டுடலாம். பூண்டு வந்து ஒரு ஃப்ளேவரை கொடுக்கறதுக்கு இல்லாமல் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து டைஜஸ்ட் ஆயிடும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோமா. ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணாண்டா, இப்படி இருந்தா போதும்னா. இது கூட லைட்டா பால் வேணா பால் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதுதான். சரி, இது அப்படி இருக்கட்டு. இனி நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்டு பார்ப்போம்னா, சப்பாத்தினால சப்பாத்தி, புரோட்டானா புரோட்டா. இது வந்து நம்ம மைதா மாவும் சேர்த்ததுனால கையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நல்ல நீட்டா பரத்திடலாம்னா. பரத்திட்டு ஒன்று போல பரப்புவோம். ஸ்கொயர் டைப்ல பரத்திருக்கேன் நான். பரத்திட்டு கத்தி எடுப்போம். ஒவ்வொரு மாடல்லையும் நம்ம செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த பேட்டர்ன்ல ரெடி பண்ணி, இல்லை இப்படியே எடுத்து நம்ம மிக்கி நாள் நம்ம என்ன செய்திடலாம். ஃபுல்லா எண்ணெய் தான், மாவு வச்சு பெரட்டவே கூடாது. இனிமேல் இதை திரும்பி கை வச்சு பெரட்டினா கை, சப்பாத்தி கட்டையை வச்சுனா சப்பாத்தி கட்டி. நான் வந்து இந்த பலகையில ஃபுல்லா எண்ணெய் தடவி இருக்கேன். நல்லா ஓவராலா பார்த்தா தெரியும். சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். எப்படி நீ சுட்டுட்டு பார்ப்போமா. இல்லை காஞ்சிட்டு யா
எண்ணெய் ஊற்றியாச்சு. சிம்ல வைப்போம். விரட்டினது 2 சைடுமே கோட் பண்ணணும். ஆனால் பார்த்து தான் கோட் பண்ணணும். மீடியத்தில் வச்சு குக் பண்ணுவேன். ஆனால் அப்போ தான் இந்த ப்ரௌன் கலரில் வரும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் வரணும். ஓகேயா? ஒன்று போதும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இதை வந்து நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இப்படி இருக்கு. சிம்பிளான வேலை தான். சைட் டிஷ் ரெடி பண்ண டைம் இல்லை, மடியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய டைமில் சப்பாத்தி மாவு வேற வேணும். இந்த மாதிரி முட்டையை ரெடி பண்ணிட்டோம்னா ஹெல்த்தியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணலாம். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.